So hi students, welcome to variety track. So இன்னைக்கு வீடியோல நம்ம to divide a straight line ஒரு straight line given number of equal parts எப்படி பிரிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். So ஒரு straight line இங்க இருக்கு. அந்த straight line equal part for example இங்க 5 னா 1 2 3 4 5 பார்ட்டா நாம எப்படி பிரிக்கலாம் இல்ல 6 7 8 எப்படி வேணா பிரிக்கலாம். So அதோட procedures இங்க இருக்கு. Draw an AC at any angle theta to AB. Construct the required number of equal parts of convenient length on AC like 1 2 3. Join the last point 5 to B through 4 3 2 1. Draw lines parallel to 5B to intersect AB at 4 dash 3 dash 2 dash and 1 dash னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது எப்படி வரையலாம் அண்ட் இது உங்களுக்கு எப்படி தெளிவாக புரிய வைக்கலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இங்கே ஒரு லைன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த லைனோடைய சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சாரி எம்எம், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம எம்எம் தான் சொல்லணும். இந்த லைனோட எம்எம் வந்து பார்த்திங்கன்னா 100 mm வச்சுக்கலாம், ஆர் 10 சென்டிமீட்டர்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இப்போது அது 5 mm இருக்கலாம், 50 mm இருக்கலாம், 10 mm இருக்கலாம், அது 100 mm இருக்கலாம், 70 mm இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த லைனை நான் 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த லைனை இதிலிருந்து இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5 அண்ட் இது 6 7 8 9 10 ஒரு சென்டிமீட்டரையும் ஒரு பார்ட்டாக நம்ம பிரிச்சுட்டு மொத்தமாக 10 பார்ட்டாக நம்ம ஈஸியாக இதை பிரிச்சிடலாம். பட் ஆனால் நமக்கு என்ன இங்கே ப்ராப்ளம் அப்படின்னா, ப்ராப்ளம் என்ன வரப்போகுது அப்படின்றத சொல்கிறேன். சேம் இதே ஒரு லைன் இருக்குது. ஸோ இந்த லைனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 mm கிடையாது, அதாவது 100 mm கிடையாது, ஐ மீன் 10 சென்டிமீட்டர், ஐ மீன் 100 mm கிடையாது. இது ஒரு 1 அதாவது 115 ஆர் 11.5 சென்டிமீட்டர் இருக்குது, ஆர் 110. ஸோ அந்த மாதிரி ஒரு எம்எம்மில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது இது வந்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அதை எம்எம்மில் சொல்லணும் அப்படின்னா இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 115 mm இருக்குதுன்னு வச்சுக்கலாம். மில்லிமீட்டர் இருக்குது, 115 mm இருக்குது. ஸோ இப்போ இதை 10ஆக பிரிக்கணும். இதை 10ஆக பிரிக்கணும்னா 115 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா 11.5 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 10 அப்படின்னா இதில் இருக்கிறது ஒன்றும் ஒரு எம்எம். ஸோ இதுலேருந்து 10 mm நீங்கள் பிரிச்சிடலாம், 11 பிரிச்சிடலாம். ஆனால் 11.5 பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? பட் ஆனால் நம்ம ஈக்குவல் பார்ட்டாக பிரித்து ஆகணும். இதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது, அதுதான் டு டிவைட் a line into equal parts. அதாவது நம்ம எப்படி ஈஸியாக வந்து ஒரு லைனை டிவைட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த லைனோடைய டிஸ்டன்ஸ் 11.5 சென்டிமீட்டர், தட் இஸ் 115 mm, ரைட்? ஸோ இப்போ இந்த லைனை நான் இங்கே அதோடைய லைனுடைய டைமென்ஷன்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் புரியுன்றதுனால. ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6 போட்டுக்கிறேன், 115 mm இருக்குது. ஸோ இந்த 115 mm நான் இப்போ எத்தனைவா பிரிக்கணும் அப்படின்னா 10ஆக பிரிக்கணும். ஸோ 10ஆக பிரிக்கணும்னா 115 டிவைடட் பை 10ஆக போட்டிங்கன்னா நீங்கள் 11.5 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 11 இதிலேருந்து 11 பிரிக்க முடியும், ஆனால் 11.5 பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை மாதிரி நிறையா இருக்குது. ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 115 இருக்குது, ஸோ அதை நான் 7ஆக பிரிக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து 112 இருக்குது, அதை 8ஆக பிரிக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து 222 இருக்குது, அதை நான் 5ஆக பிரிக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து இதில் எம்எம்மில் சொல்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து 67.55 mm இருக்குது, ஸோ அதை நான் 9ஆக பிரிக்கணும். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் வரும். ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லைன் வந்து 115 mm இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் இப்போ எத்தனைவா பிரிக்கணும்? 10ஆ பிரிக்கணும் இல்லையா? இதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதோடைய ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, நான் ஒரு ப்ரொடக்டர் எடுத்துக்கிறேன். ப்ரொடக்டர் எடுத்துகிட்டு இந்த ப்ரொடக்டரை நேராக ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த லைன் கூட கோயின்சைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் கூட கோயின்சைட் பண்ணிக்கிறேன். கோயின்சைட் பண்ணிவிட்டு நம்ம எனி ஆங்கிள் எடுக்கலாம். பட் ஆனால் 90 டிகிரிக்குள்ளார தான் எடுக்கணும். நம்மளுடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்குள்ளார இருக்கிறது பெஸ்ட்டு. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 30 டிகிரி எடுத்துக்கிறேன். 1 2 3 ஓகேவா? எனி ஆங்கிள் நீங்கள் 30 தான் ஏன் எடுக்கணும்? 35 எடுக்கக்கூடாதா? 40 எடுக்கக்கூடாதா? 45 எடுக்கக்கூடாதா? அப்படின்னா எது வேணால் எடுக்கலாம். பட் நம்ம ஆங்கிள் 90க்குள்ளார இருக்கணும். பட் எனக்கு 30 தான் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் 30 எடுத்துக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 10 20 30 நீங்கள் 40 கூட எடுத்துக்கலாம், 35 கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரொடக்டரை நான் மூவ் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஸ்கேலை டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஸ்கேலில் இதை ஆரிஜினாக செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு நம்மளுடைய 30 டிகிரி ஆங்கிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரைட்டா? அந்த 30 டிகிரி ஆங்கிளுக்கு கரெக்டாக கோயின்சைட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னுடைய 30 டிகிரி ஆங்கிள். ஸோ இதில் 30 டிகிரிக்கு நான் ஒரு லைன் வரைஞ்சிட்றேன். இதான் என்னுடைய 30 டிகிரி லைன். ஸோ இதையும் நான் இங்கே எழுதிடுறேன். இதோடைய ஆங்கிள் நான் 30 டிகிரி எடுத்திருக்கேன். நீங்கள் 30 டிகிரி எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் எடுக்கலாம். இந்த 30 டிகிரி நான் இப்போ எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு நடுவில் லைன்ஸ் வரப்போகுதுன்றதுனால உங்களுக்கு குழப்பன்றதுனால நான் அதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைனை தான் நம்ம 10ஆக பிரிக்கணும். ரைட்டா? இந்த லைன் இதிலேருந்து இது வரை இருக்கிற இந்த லைனை நம்ம 10ஆக பிரிக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, இந்த லைனை நோன் ஈக்குவல் பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கணும். இந்த க்ரீன் கலர் லைன் இருக்கு இல்லையா, அதை நோன் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். ஸோ இப்போ நோன் ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, தெரிஞ்ச ஏதோ ஒரு டைமென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1 சென்டிமீட்டர் ஈஸியாக என்னால் இதெல்லாம் வரைய முடியும். அதாவது 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 mm. ஸோ அதனால் அந்த 10 mm நம்ம இப்போ எத்தனைவா பிரிக்கணும்? 10 பார்ட்ஸாக பிரிக்கணும். ரைட்டாக? 10 பார்ட்ஸாக பிரிக்கணும். அந்த லைனை 115 mm 10 பார்ட்ஸாக பிரிக்கணும். 10 பார்ட்டாக இது ஈக்குவலாக பிரிக்கணும். ஸோ அப்போ இதில் நோன் டிஸ்டன்ஸாக 10 டிஸ்டன்ஸ் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு 6ஆக பிரிக்கணும், இது நோன் டிஸ்டன்ஸாக 6 எடுத்துக்கலாம். உங்களுக்கு 5ஆக பிரிக்கணும், நோன் டிஸ்டன்ஸாக 5 எடுக்கலாம். உங்களுக்கு 13ஆக பிரிக்கணும்னா நோன் டிஸ்டன்ஸாக 13 எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு நோன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுக்கணும்? 10ஆக பிரிக்கணும். ஸோ அப்போ நோன் டிஸ்டன்ஸ் ஒன்று ஒரு சென்டிமீட்டர், ஒரு சில பேர் ஆஃப் சென்டிமீட்டர் கூட வச்சுப்பாங்க. எனக்கு 1 சென்டிமீட்டர் பெட்டராக இருக்குன்றதுனால நான் நோன் டிஸ்டன்ஸ் ஒரு சென்டிமீட்டராக 10 பார்ட்டாக இந்த ரெஃபரன்ஸ் லைனை கிழிச்சிக்கிறேன். அதாவது மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து க்ரீன் கலர் லைன். ரைட்டா? ஸோ அப்போ இதில் ஒரு சென்டிமீட்டர், இது ஃபஸ்ட்டு பார்ட், இது செகண்ட் பார்ட், இது என்னுடைய தேர்டு பார்ட், அண்ட் இது என்னுடைய ஃபோர்த்து பார்ட், அண்ட் இதோடைய ஃபிஃப்த்து பார்ட், இது 6th பார்ட், அண்ட் இது 7th பார்ட், அண்ட் இது 8th பார்ட், அண்ட் இது 9th பார்ட், அண்ட் இதனுடைய 10th பார்ட். எல்லாமே ஒரு சென்டிமீட்டரில் நான் 10ஆக பிரிச்சுக்கிட்டேன். ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதெல்லாம் 10ஆக இருக்கான்ட்டு. மொத்தம் 10 பார்ட் இருக்கான்னு 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுவரை 10 பார்ட் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் எனக்கு ஏன்னு வச்சுக்கலாம், இந்த போர்ஷனை நான் பின்னு வச்சுக்கிறேன். இந்த ஏலேருந்து பியை இதை நான் இப்போ 10ஆக பிரிக்கணும். ஆனால் இதோட mm 100 mm இருந்ததுன்னா நான் ஈஸியாக 10 mm 10ஆக பிரிச்சிடலாம். ஆனால் இது 115 mm இருக்கிறதுனால எனக்கு 10ஆக பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ ஏபின்னு வச்சுட்டு இந்த ரூலை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னா, இந்த லைனை இப்போ நோன் டிஸ்டன்ஸாக 10ஆக பிரிச்சாச்சு இல்லையா? இப்போ உங்களுடைய ரோலர் ஸ்கேலை நீங்கள் எடுக்கணும். இது என்னுடைய ரோலர் ஸ்கேல் இல்லையா? ரோலர் ஸ்கேலை நான் இங்கே எடுத்துட்டேன். இந்த ரோலர் ஸ்கேலை நீங்கள் இப்போது டில்ட் பண்ணணும். டில்ட் பண்ணிவிட்டு இந்த ரோலர் ஸ்கேலை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த லைன் இதோட எண்டு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இல்லைனா நீங்கள் இதை எரேஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுவரை இதை எரேஸ் பண்ணிக்கோங்க. இதோட எண்டு எங்கே இருக்குது? இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. இதோட எண்டு வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இதோட எண்டு வந்து இந்த இடத்துல இருக்குது. பியோட எண்டு வந்து இங்கே இருக்குது. அது ரெண்டுத்துக்கு கூட இந்த ரோலர் ஸ்கேலை ஃபஸ்ட்டு கோயின்சைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரோலர் ஸ்கேல் இங்கே இருக்குது, இந்த பி கூட அதை கோயின்சைட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை இன்னும் கொஞ்சம் இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன்.
அது கோயின்சைட் ஆகிற வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஓரளவு இந்த ஸ்கேல் வந்து இந்த எண்டு கூட கோயின்சைடாக இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ இது கோயின்சைட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு பேரல் லைன்ஸ் வரையலாம். ஒரு சில பேர் கேட்பீங்க, ஏன் இந்த சைடு தான் கோயின்சைட் பண்ணணுமா, இந்தாண்ட சைடு கோயின்சைட் பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி கூட கோயின்சைட் பண்ணிக்கலாம். இதை இப்படி கூட கோயின்சைட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த எண்டு நீங்கள் இப்படி கூட கோயின்சைட் பண்ணலாம், எப்படியோ. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேலில் இந்த எண்டையும் இப்படி கோயின்சைட் பண்ணிக்கிறோம், ரைட்டா? இப்போ கோயின்சைட் ஆகிருக்கு, ரைட்டா? இப்போ கோயின்சைட் ஆகிருக்கு. இப்போ இந்த கோயின்சைட் ஆனதை நம்ம கரெக்டாக என்ன பண்ண போகிறோம், 10ஆக டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாத்தையுமே நான் பிளாக் கலர் லைனில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் எனக்கு இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு லைனை நான் இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிடுறேன். ஏலேருந்து இந்த எண்டு, அதாவது இந்த எண்டு வந்து பின்னு வச்சுருக்கேன், இந்த எண்டு வந்து 10th பார்ட் என்னது. ஸோ இதை நான் இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிடுறேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு லைன், ரைட்டா? இப்போது நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரோலர் ஸ்கேலை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த ரோலர் ஸ்கேலை அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி மூவ் பண்ணுறீங்க. அப்படியே பின்னாடி ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா என்னுடைய அடுத்த டிஸ்டன்ஸ், அந்த 10 ஈக்குவல் பார்ட்டாக பிரித்ததோடைய அடுத்த டிஸ்டன்ஸ் இங்கே கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த அடுத்த டிஸ்டன்ஸில் கரெக்டாக வச்சு அடுத்த லைனையும் இங்கேருந்து இதுக்கு இன்க்ளைண்டாக போட்டுடுறீங்க, ரைட்டா? ஸோ அடுத்தது இது அப்படியே திரும்ப ஒரு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அடுத்த லைன் கூட இது கோயின்சைட் ஆகும். ஸோ இப்போ அடுத்த லைனையும் இது கூட டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அப்படியே கோயின்சைட் பண்ணிக்கலாம். இந்த ரோலர் ஸ்கேல் நல்லா கவனிங்க, ரோலர் ஸ்கேலை எடுக்கக்கூடாது, அப்படியே ரோலர் ஸ்கேலை அழுத்திக்கிட்டே பின்னாடி மூவ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ரோலர் ஸ்கேலை அடுத்தது திரும்பி பின்னாடி மூவ் பண்ணிங்கன்னா அடுத்த ஈக்குவல் பார்ட்ஸ் எனக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்ணது தெரியுது, நோன் பார்ட்ஸ் தெரியுது. ஸோ இந்த நோன் பார்ட்டை இந்த அன்னோன் பார்ட் கூட, இந்தாண்ட இருக்கிற அன்னோன் பார்ட் கூட நம்ம மெர்ஜ் பண்ணிக்கிறோம். மெர்ஜ் பண்ணியாச்சு. திரும்பி ரிவர்ஸில் ஒரு பார்ட்டாக நம்ம மார்க் பண்ணிகிட்டே போகிறோம். இது நோன் பார்ட்டு, அது அன்னோன் பார்ட் கூட நம்ம மெர்ஜ் பண்ணிக்கிறோம் சேம் ஆங்கிளில். ஐ மீன் இந்த லைன்ஸ் எல்லாமே பேரலல் லைன்ஸ். இப்போ போகிற எல்லாமே இதுக்கு இது பேரலல், இதுக்கு இது பேரலாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி எல்லா லைன்ஸையும் கவர் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்த லைனை நான் கவர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி அடுத்த லைன் கவர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த லைன் கவர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அடுத்த லைன் பின்னாடி மொத்தமாக 10 நோன் பாயிண்ட்ஸ் நம்ம பிரிச்சிருப்போம். அந்த 10 பாயிண்ட்டையும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் 10 பாயிண்ட்டுக்கும் நம்ம பேரலல் லைன்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு இந்த ரோலர் ஸ்கேல் இதுக்கப்புறம் தேவையில்லை, அதனால் இதை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த நோன் பார்ட் இது எல்லாமே ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கும். ஸோ இது 1, இது 2, இது 3, அண்ட் இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9, அண்ட் இது 10, இது 11. ஸோ இங்கேருந்து 1 எடுத்தனால 11 வருது. பட் டோட்டலாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பார்ட்டாக நம்மளால் இதை பிரிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். இதோடைய ஆங்கிள் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த 115க்கு மட்டும் கிடையாது, எந்த டிஸ்டன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு 200 mm இருக்குது, இது ஒரு 8ஆக பிரிக்கணும்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆங்கிள் 30 டிகிரிக்கு எடுத்துக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இதை ஒன்றையும் இது கூட பேரலல் லைன்ஸாக இப்படியே கோயின்சைட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்படின்னா இது இப்படி கோயின்சைட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு நோன் டிஸ்டன்ஸாக இதை பிரிச்சுட்டு கோயின்சைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனையாக வேணுமோ அதை டிவைட் பண்ணியிருக்கும். அப்போது இந்த லைன், இந்த ரெட் கலர் லைனை நான் இப்போது 10ஆக டிவைட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட், அதாவது லைனை வந்து எப்படி நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது அப்படின்றதுக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.